ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் தான். ஸோ ஆக்சுவலி வந்து சாட்டர்டே, சண்டேல வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் கம்பெனிஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிஜேபி தான் அகைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பிரேக்கிங் கேப் அப் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 800 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி வந்து 1900 பாயிண்ட்ஸும் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. அதாவது நம்ம சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு, நாளைக்கு புதன்கிழமை வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் பேஸ்டான மார்க்கெட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் தான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 23,263 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போர்ட், அதாவது இந்த சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ட்டில் சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நாளைக்குமே வந்து ஃப்ளாட் டு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நைட் எப்படி 12 மணிக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு 23,150 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஸோ அதுக்கிட்டேயும் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மோடியே வந்து திரும்பவும் வந்து ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேக்காக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மோடி வந்தார் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ்ல மூவ் ஆகும். மோடி வரல அப்படின்னா நல்ல நெகட்டிவ்ல மூவ் ஆகும் அப்படின்றதுக்காக ஸோ நான் வந்து அதை யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புக்கே மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்கேஸ் மோடி வந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மார்க்கெட் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும் அப்பர் சைடில். ஸோ இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சில செக்டார்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ அந்த செக்டார்ஸை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து மத்த எந்த ஸ்டாக்ஸோட லெவல்ஸ், ஏன்னா 2, 3 நாளைக்கு 2 நாளைக்கு வந்து நம்ம வந்து எப்படி டெக்னிக்கல்ஸே பார்க்க தேவையில்ல. ஸோ நான் 2, 3 ஸ்டாக் சொல்றேன் செக்டார்ஸ் வைஸ். ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பண்றவங்க ஒரு 2 நாளைக்கு மட்டும் இந்த வீக் வந்து நீங்க எதுவும் உள்ள வராதீங்க. ஏன்னா ஆல்ரெடி பிரீமியம் எல்லாமே ஹையா தான் இருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டே அவே நீங்க ஆப்ஷன் பண்றவங்க. ஸோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் ஸ்டாக் சொல்றேன். ஸோ அதில் மட்டும், அதாவது செக்டார் வைஸ் சொல்றேன். ஸோ அந்த செக்டார்ஸில் மட்டும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்யூ செக்டார்ஸ், அதாவது பப்ளிக் பேங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதனால அந்த இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு. அதுக்கப்புறம் வந்து அதானி வந்து மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதானியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கவங்க என்டர்பிரைசஸ், அப்புறம் போர்ட்ஸு, பவர் போங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கவங்க வில்மர் போங்க. வில்மர் வந்து ரேட்டு கம்மி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸு, ஓகேங்களா. சிமெண்ட்ஸில் வந்து ரேட்டு அதிகமாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கவங்க வந்து டால்மியா பாரத் சிமெண்ட் போங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கவங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் போங்க. ஸோ ஏன்னா சிமெண்ட் செக்டர்ஸ் எல்லாமே நல்லா ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே செக்டார். ரயில்வே செக்டாரில் வந்து ஐஆர்இடிஏ, ஐஆர்எஃப்சி, அப்புறம் ஆர்விஎன்எல், இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக உள்ள ஸ்டாக்ஸ் தான், பட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்தே பாரத்தில் வந்து ஸ்லீப்பர் கோச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரயில்வேஸில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பிஎஸ்யூ பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாம் வந்து நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸோ இந்த 3 பேங்க்குமே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதில் கனரா பேங்க் அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்ப கம்மி தான். ரூ. 130, ரூ. 120 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல ஹைக் கொடுக்கும். ஸோ அதானியில் வந்து அதானி வில்மர் வந்து மார்ஜின் கம்மியாக உள்ளவங்க பண்ணுங்கள், மற்றவங்க வந்து பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ லார்ஜ் கேப்ஸில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே நல்ல ஹையில் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் சொல்லலை. ஸோ லார்ஜ் கேப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. பேங்கிங் செக்டார்லாம் நல்லா அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ரிசல்ட்டு மதியானத்துக்கு மேலே வந்துடும். நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து மத்தியானம் லைவ் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ மதியானத்துக்கு மேலே ஒரு 2:30 மணிக்கு மேலே லைவ் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் அவைலபிள் இருந்தால் லைவில் கூட நம்ம மீட் பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு ரிசல்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன் போகிற ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.